வணக்கம் நேயர்களே, தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரியவதனா. மியான்மர், தாய்லாந்து நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கியதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம். கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி 150ற்கும் மேற்பட்டோர் பலியான சோகம். நிலநடுக்கத்தால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் 30 மாடி கட்டிடம் சீட்டுக்கட்டு போல் சரிந்ததால் அதிர்ச்சி. இடிபாடுகளில் சிக்கியுள்ள 100ற்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரம். பாங்காக்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் வீதிகளில் தஞ்சம் அடைந்து தவிக்கும் தமிழர்கள். அவசரகால வழி மூலம் உயிர் தப்பி வந்ததாக தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு உதவ இந்தியா தயார். இரு நாட்டு அரசுகளுடன் தொடர்பில் இருக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறைக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து இந்திய தூதரகம் கண்காணிப்பு. தாய்லாந்தில் உள்ள இந்தியர்கள் தொடர்பு கொள்ள உதவி எண் அறிவிப்பு. எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்ப முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை புள்ளி விவரம் சொல்லும் என்றும் ஆவேசம். ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்பதே அரசியல். ஒரே குடும்பம் மட்டும் தமிழகத்தை சுரண்டி வாழ்வது அரசியலா என விஜய் கேள்வி. மாநாடு முதல் பொதுக்குழு கூட்டம் வரை ஏராளமான தடைகளை தாண்டி வந்துள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகம் இதுவரை சந்திக்காத வித்தியாசமான தேர்தலை 2026 தேர்தல் சந்திக்கும். திமுகவா தாவேகாவா என்பதுதான் போட்டி என விஜய் ஆவேசம். தாவேகா பொதுக்குழுவில் கலந்து கொண்ட 2000ற்கும் மேற்பட்டோருக்கு மதிய விருந்து. நிர்வாகிகளுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்திய விஜய். திமுகவின் வரலாறு தெரியாமல் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார் என அமைச்சர் கோவிச்செழியன் விமர்சனம். விஜய் யாருடைய பி டீம் என்பதை மக்கள் விரைவில் அறிவார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை விஜய் வெளியே வந்துள்ளார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. களப்பணி செய்யும் பாஜகவை விமர்சிப்பதா என்றும் ஆவேசம். தங்கம் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 66,720 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 106 ஃபாரன்ஹீட் அளவுக்கு பதிவான வெப்பம். உச்சகட்ட வெப்பத்தால் கடும் அவதிக்கு உள்ளான பொதுமக்கள். தமிழகத்தில் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹேசல்வுட்டின் அபார பந்துவீச்சால் பெங்களூரு அணி அபார வெற்றி. சேப்பாக்கத்தில் 17 ஆண்டுகள் கழித்து சிஎஸ்கேவை வீழ்த்தி ஆர்சிபி அணி சாதனை. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் மோதல். அகமதாபாத்தில் உள்ள மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. டேங்கர் லாரிகளின் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தால் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்காது. நுகர்வோர்கள் பீதியடைய வேண்டாம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளி. கூச்சல் குழப்பத்தால் அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு. ஒருநாள் சஸ்பெண்ட். சட்டப்பேரவையில் அவை மரபை பின்பற்றி அதிமுக உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம். மக்களை பற்றி அரசிற்கு கவலை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவையில் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் கைது. 3000 மாத்திரைகள் பறிமுதல். 30 ரூபாய் மதிப்புள்ள மாத்திரையை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்தது அம்பலம். உசிலம்பட்டியில் காவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் வருசநாடு பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல். தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. செங்கல்பட்டு அடுத்த ஆப்பூர் வனப்பகுதியில் ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. காலில் காயமடைந்த ரவுடிக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சி வழங்க ஏற்பாடு. உயர்திறன் மையங்கள் நிறுவப்படும் என சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அறிவிப்பு. விழுப்புரத்தில் செல்போன் கடை மீது கஞ்சா போதையில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர் கைது. செல்போனை இலவசமாக ரிப்பேர் பார்த்து தராததால் ஆத்திரம். வேலூரில் தாவேக பேனரை அகற்ற வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசாருடன் தாவேகவினர் வாக்குவாதம். இன்று அகற்றுவதாக உறுதியளித்த நிலையில் போலீசார் திரும்பி சென்றனர். தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து குழு கூட்டத்தில் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம். ஊழல் என்று கூறாதீர்கள், நிதி முறைகேடு என குறிப்பிடுமாறு திமுக கவுன்சிலர் பேசியதால் சலசலப்பு.
குன்னூர் நகராட்சி கூட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறிய திமுக பெண் கவுன்சிலர். நகராட்சி அதிகாரிகள் தனது வார்டிற்கு எந்தவித பணியும் செய்யாததால் மக்கள் கேள்வி கேட்பதாக கூறி அழுததால் சலசலப்பு. ஹோசூரில் உரிய ஆவணங்களின்றி இயக்கப்பட்ட 13 ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிப்பு. தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் உண்டியல் மூலம் 5,50,00,000 ரூபாய் வருவாய். 1,5 கிலோ தங்கம், 31 கிலோ வெள்ளியும் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தகவல். பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் விவகாரம். விண்ணப்பதாரர்களை அழைத்து விசாரிக்காமல், ஆவணங்களை பரிசீலிக்காமல் கோரிக்கையை நிராகரிக்கக் கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நீலகிரியில் அடிக்கடி ஏற்படும் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க விரைவில் திட்டம் கொண்டுவரப்படும். புலி தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பெண் திமுக எம்பி ராசா பேட்டி. சென்னையில் பள்ளி மாணவிகளை வழிமறித்து இன்ஸ்டா ஐடி கேட்ட சிறுவர்கள் கத்தியை காட்டி மிரட்டியதால் அதிர்ச்சி. சிறுமிகளின் தந்தை அளித்த புகாரின் பேரில் 2 சிறுவர்கள் கைது. மதுரை தெற்கு வாசல் பகுதியில் இரவு நேரத்தில் பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்கள். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. உறையூர் பருத்தி சேலை, குடியாத்தம் லுங்கி, நாகர்கோவில் வேட்டி உள்ளிட்ட 7 கைத்தறி ரகங்களுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பம். துணி, நூல் மற்றும் கதர் துறை தகவல். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தொடருமாறு சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. பெப்சி தொழிலாளர்களை மட்டுமே வைத்து படப்பிடிப்பு நடத்த சம்மதம். தமிழ் திரைப்பட நடிப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 40 ஆண்டு சிறை. உதகை மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பாஜகவுடன் ஒன்றுமே பேசவில்லை என்றால் அல்வா சாப்பிட சென்றீர்களா? அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி. சிப்காட் திட்டத்தை எதிர்க்கும் விவசாயிகளிடம் காரசாரமாக பேசிய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர். படித்த இளைஞர்கள் எங்கு போவார்கள் என்றும் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே வாய் தகராறு. வாக்குவாதம் முற்றி இருதரப்பினர் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. மரக்காணம் கலவர வழக்கில் தொடர்புடைய 20 பேர் விடுதலை. அரசு தரப்பு போதிய சாட்சியங்களை நிரூபிக்கவில்லை என விழுப்புரம் SC/ST சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1/1/2025 முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. வேலூர் சலவன்பேட்டை பகுதியில் உள்ள பகவதி மலையில் மளமளவென பரவிய காட்டுத்தீ. சமூக விரோதிகள் தீ வைத்தார்களா என வனத்துறையினர் விசாரணை. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வீரா என்ற ஆண் சிங்கம் உயிரிழப்பு. கடந்த 7 மாதங்களாக தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து திருடிய கொள்ளையர்கள் கோவையில் கைது. இரவில் திருட்டு, பகலில் உல்லாச வாழ்க்கை என வாழ்ந்து வந்த நிலையில் சிசிடிவியால் சிக்கினர். ராமநாதபுரம் அருகே ஊரணிக்கு குளிக்கச் சென்ற புதுமண தம்பதி நீரில் மூழ்கி உயிரிழப்பு. கடந்த மாதம் திருமணம் நடந்த நிலையில் இருவருமே பலியானதால் குடும்பத்தினர் சோகம். இலங்கை அதிபருடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினை குறித்து பேசுவார். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரம் பூதாகரமான நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே தனியார் ஆலையில் பயங்கர தீ விபத்து. மளமளவென ஆலை முழுவதும் பரவிய தீயை பல மணி நேரம் போராடி அணைத்தது தீயணைப்புத்துறை. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடன் தொழிலதிபர் கௌதம் அதானி சந்திப்பு. ஜார்க்கண்டில் முதலீடு செய்வது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். தெரு நாய்களால் இந்திய மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க மத்திய அரசு நீண்டகால திட்டம் வகுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை மனு. தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மறைமுக எதிர்ப்பு. 25 ஆண்டுகளுக்கு முன்பே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது தங்களுக்கு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்றும் பேச்சு. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் தெரு விளக்குகள் எரியவில்லை என புகார். இரவில் தீப்பந்தம் ஏந்தி பொதுமக்கள் நூதன போராட்டம். கேரள மாநிலம் தேக்கடியில் 17வது மலர் கண்காட்சி கோலாகல தொடக்கம். 1,00,000க்கும் மேற்பட்ட மலர்கள், மூலிகைச் செடிகளைக் கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம்.
மோகன்லால் நடித்துள்ள எம்புரான் திரைப்படம் 48 மணி நேரத்தில் 100 கோடி ரூபாய் வசூல். படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு உதவ தயார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் மன்னர் ஆட்சியை மீட்டெடுக்க கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பரபரப்பு. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ராணுவம் குவிப்பு. லெபனானின் தஹியே பகுதியில் இஸ்புல்லாவின் ட்ரோன் கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். உருகுலைந்து கிடக்கும் கட்டிடங்களுக்கு மத்தியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றது.